மரங்கள் நாம் உயிர் வாழறதுக்கு பல வகையிலையும் நமக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் மரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. மரங்களோட பயன்கள் பார்த்திங்கன்னா மாறுபடுது. மழை தரக்கூடிய மரங்களாக இருக்கலாம், நீர்நிலைகள் நிலத்தடி நீரை பாதுகாக்கிற மரங்களாக இருக்கலாம், அதுக்கப்புறம் நமக்கு நல்ல சுத்தமான காற்றை தந்து நம்ம உயிர் வாழறதுக்கு பயன்படக்கூடிய மரங்களாக இருக்கலாம், நம்ம வீட்டு பொருட்கள் இந்த கதவுகள், ஜன்னல், அதுக்கப்புறம் கட்டில், இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய மரங்களாக இருக்கலாம், காய் கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்களாக இருக்கலாம், அது மூலிமா நமக்கு உணவுகள் அது எல்லாமே கூட கிடைக்கிது. அதுக்கப்புறம் வாசனை மலர்களை தரக்கூடிய மரங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி மரங்கள் பல பயன்களை கொண்டிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது மகிழ மரம். அந்த மகிழ மரத்தோட பயன்கள் என்ன, மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறப்ப நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிமிசோப்ஸ் எலாங்கின்னு சொல்லப்படுற மகிழ மரத்தோட ஆரிஜின் அண்ட் தன்மையை பார்க்கலாம். மகிழ மரம் வாசனை மரங்களில் மிகவும் முக்கியமானது மகிழ மரம். இதோடைய தோற்றம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்புறம் நார்தர்ன் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லப்படுது. இது சப்போர்டீஷியா அப்படிங்கிற ஃபேமிலியில் வந்த ட்ரீ தான் இந்த மரம். இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கூர்மையான இலைகள் கொண்ட ஒரு ஓவல் ஷேப்பில் உள்ள இலையாக இருக்குது. இது இந்தியாவில் பார்த்திங்கன்னா டக்கான பீடபூமின்னு சொல்லப்படுற டெக்கான் பிளாட்டோ, வெஸ்ட் கோஸ்ட், ஈஸ்ட் கோஸ்ட், அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் காட், ஈஸ்டர்ன் காட், நார்தர்ன் ஹிமாலயாஸ், இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மரங்கள் வளருது. இந்த மரம் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா பருவ காலத்துலேயும் செழித்து வளர்கிற மாதிரி எவர் கிரீன் ட்ரீன்னு சொல்லப்படுற அந்த கேட்டகரியில் தான் இந்த மரம் வருது. இதனோட இலைகள் பார்த்திங்கன்னா நல்ல முற்றிய இலைகள் நல்ல கரும்பச்சை நிறத்துலையும், அப்புறம் பிஞ்சு இலைகள் இளம் பச்சை நிறத்துலையும் இருக்குது. ஒவ்வொரு இலைக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா இந்த மலரோட மொட்டுக்கள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு மாதிரி ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். ரொம்ப வாசனை தரக்கூடிய மலர் இது. இதை மாலையாக சூடி சாமிக்கும் சாத்துவாங்க. ஊர் சைடில் பெண்களும் சூடிப்பாங்க. இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கு பின்னாடி இதோட மொட்டுக்கள் ரொம்ப அடர்ந்து நிறைய பூக்கிற மாதிரி தான் இதோட அமைப்பு இருக்கும். இந்த பூக்கள் பொதுவாக பூக்கிற மாதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மார்ச்சில் ஆரம்பித்து ஜூன், ஜூலை வரைக்கும் இது பூக்கும். இந்த பூக்களோட நிறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பழுப்பு கலந்த வெள்ளையாக தான் இது இருக்கும். முதல் நாள் அந்த மாதிரி பழுப்பு கலந்த வெள்ளையாக இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ப்ரௌன் டிண்ட் அப்புறமா வாடும். இதோட ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வாடின பிறகும் கூட இது இதோட நறுமணம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இந்த மரத்துக்கிட்ட போனீங்கன்னாவே இந்த மலரோட நறுமணம் நமக்கு ஒரு நல்ல மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது. நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்களே, இந்த பூவில் லைட்டாக ஒரு ப்ரௌன் டிண்ட் வந்திருக்கு. ஸோ அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் முளைச்சி ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த மரத்துக்கு ஆங்கிலத்தில் புல்லட் ட்ரீன்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஏன் புல்லட் ட்ரீ அப்படின்ற பேருன்னு கேட்டிங்கன்னா இதனோட அந்த பட்டை, அந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப உறுதியானது. டிம்பர் மாதிரியான விஷயங்களுக்கு இது ரொம்பவே உறுதியாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் புல்லட் மாதிரி ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிறத சொல்கிற விதமாக இது புல்லட் ட்ரீன்னு பேர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட பழமும் பார்த்திங்கன்னா இதோட டிப்பு இந்த புல்லட்டோட டிப்பு மாதிரியே இருக்கும். இது முதல்ல காய் விடும்போது பார்த்திங்கன்னா பச்சை நிறத்துலையும், கொஞ்சமாக பழுக்க ஆரம்பிக்கும் போது மஞ்சள் நிறத்துலையும், நல்லா முழுசாக பழுத்ததுக்கப்புறம் டார்க் ஆரஞ்சு நிறத்துலையுமா இருக்கும். இதில் நல்ல அந்த பல்ப்பு இருக்கும், அப்புறம் ஒரே ஒரு சீடு இருக்கும். சில பழங்களில் 2 கொட்டைகள் வரைக்கும் கூட இருக்கும். இந்த மகிழம் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. இது நம்ம உடம்புல இருக்கிற செல்லை புதுப்பிக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த பழத்தை தீராத வயிற்றுப்போக்கு, அதாவது கிரானிக் டிசென்ட்ரிக்கு இது ஒரு நல்ல மருந்தாக கொடுக்குறாங்க. இந்த மகிழ மரத்தோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த மகிழம் பூவும் சரி, மகிழம் பழமும் சரி, ஈறு சம்மந்தப்பட்ட பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்தாக இருக்குது. அதுக்கப்புறம் மலச்சிக்கன் சொல்லப்படுற கான்ஸ்டிபேஷன், கிரானிக் டிசென்ட்ரின்னு சொல்லப்படுற தீராத வயிற்றுப்போக்கு, அதுக்கப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் ஆண் பெண் இருவருக்குமான குடும்ப விருத்திக்கான விஷயமாகவும் மகிழம் பழம் செயல்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகிழம் பூ பார்த்திங்கன்னா இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்தாகவும், அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைக்கும், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும், ஏன் சில சிராய்ப்பு புண்களுக்காகவும் மருந்தாக செயல்படுது. மகிழம் பூவை காய வச்சு உபயோகப்படுத்தும் போது தலைவலி, ஜுரம் முதலிய விஷயங்களுக்கு நல்ல மருந்தாக இருக்குது. அதே மாதிரி மகிழ இலையை கடிக்கும்போது ஈரிலேருந்து வர ரத்த கசிவும், அதுக்கப்புறம் பாம்பு கடிக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்குது. இந்த மகிழம்பூ மொட்டு, காஞ்ச மகிழ மலர், அதுக்கப்புறம் இஞ்சி, இது எல்லாத்தையும் காய்ச்சி ஒரு சாறு எடுத்து குடிக்கும்போது அது நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வாக அமையுது. ஆன்மீக ரீதியாக மகிழ மரத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். நம்ம
ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருந்து ஒரு 800 மீட்டர் தொலைவில் இருக்கிற ரதகண்ட மடா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு மகிழ மரம் இருக்குது. இதை வந்து சித்த பகுலா அப்படின்னு அழைக்கிறாங்க. அதாவது ஹரிதாஸ் தாக்கூர் அப்படிங்கிறவர் தினமும் வந்து 3 லட்சம் முறை இறைவனின் நாமத்தை ஜபிச்சதாகவும் அவருக்கு வந்து ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதருடைய ஒரு சின்ன ஒரு மரப்பட்டை இங்கே நட்டு அது வந்து இந்த மகிழ மரமாக உருவானதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மரம் வந்து இப்பயும் பார்த்திங்கன்னா மக்களோட விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. இங்கே அவங்க கயிறு கட்டுறது அந்த மாதிரி சில சடங்குகள் மேற்கொண்டு தன்னோட பிரார்த்தனையை வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஹரிதாஸ் தாக்கூர் அவரோட சிலையும் இங்கே இருக்குது. இதே மாதிரி தெற்கே தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற திரு அருணாச்சலேஸ்வரர் கோயில் தான். இந்த அருணாச்சலேஸ்வரர் கோயிலோட தலவிருட்சமே மகிழ மரம் தான். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் இங்கே இருக்கிற இந்த மகிழ மரத்தை சுற்றி பிரார்த்தனை பண்ணுறாங்க. குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த மகிழ மரத்தை வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டினா குழந்தை பேர் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் தொட்டில் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகிழ மரத்துக்கு வந்து பார்க்கும்போது திருவண்ணாமலை கோயிலில் இருக்கிற நவகோபுரம், அதாவது 9 கோபுரத்தையுமே நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும். அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக நல்லாவும் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் மகிழ மரத்துக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மகிழ மரம் வந்து குழந்தை பேர் ஏற்படுறதுக்கும் உதவுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இதே சயின்ஸை தான் நம்ம பெரியவர்கள், நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் கோயிலில் மகிழ மரத்தை நட்டு அதை சுற்றி வந்து பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பிரார்த்தனை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து வர நறுமணமும் சரி, அதுலேருந்து வர காற்றும் சரி நமக்குள்ளே போய் சில மருத்துவ குணங்களை ஏற்படுத்தி அதனால நல்ல விஷயங்களை நமக்கு செய்யுது. அதனால் நம்மளோட ஆன்மீக முறையும் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் சயின்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம தமிழ் இலக்கியங்களில் இந்த மகிழ மரம் இல்லை மகிழம் பூ பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மகிழத்துக்கு வந்து வேறு சில பெயர்களும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்சாரி, பொகடா, இளஞ்சி, வகுளம், பகுனா அல்லது பகுலா, ரஞ்சல், இப்படி பல பேரில் வந்து மகிழம் அழைக்கப்படுது. அதாவது வந்து மகிழம் வந்து ஒரு குறிஞ்சி நிலத்தில் வளர்கிற ஒரு தாவரம். அதை வந்து திணை விதைப்பதற்காக அதை வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து திணை மாலை 150 நுறுந்தன் தகரம் வகுளம் இவற்றை அப்படின்னு கனிமேதையார் சொல்லியிருக்காரு. அணிமலர் வேங்கை மரம் மகிழம் மணி நிறம் கொண்ட மாலை அப்படின்னு சொல்லி, அதாவது குறிஞ்சி மலைப்பகுதியில் இது வளர்கிறத வந்து பரிபாடல் திரட்டில் சொல்லப்பட்டிருக்கு. கோடுதையா குவிசியோடாரங் கவுக்குற்றிய ஓடு தேர்கால் மலர்ந்தன வகுளம் அப்படின்னும், மது கலந்தாத்தும் சிலம்பி விழுவன போல மலர் சொரிவன வகுளம் அப்படின்னு சொல்லி இந்த 2 வகையிலையும் வந்து சீவக சிந்தாமணியில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல வகையிலையும் வந்து இலக்கியங்களில் மகிழம் வந்து மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. அடுத்து MSS Trust பண்ண பிளான்டேஷன் ஆக்டிவிட்டியும் நாயக்கர் குட்டையோட லேக் கிளீனப் ஆக்டிவிட்டியும் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கைவேலி டு பள்ளிக்கரணை அந்த ஸ்ட்ரெச், அதாவது அந்த பள்ளிக்கரணை ஈகோ பார்க்லாம் இருக்கே டுவர்ட்ஸ் அந்த ஸ்ட்ரெச்சில் தான் வந்து கடந்த 6 வாரமாக நாங்கள் எங்கள் பிளான்டேஷன் ஆக்டிவிட்டி பண்ணோம். செப்டம்பர் மாதத்துலேருந்து இப்போ அக்டோபர் 8ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் எங்கள் ஆக்டிவிட்டி நடந்தது. இதுலேயும் வழக்கம் போல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம். இப்போ இனிமேல் வரப்போகிற இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த பிளான்டேஷன் ஆக்டிவிட்டி பற்றி மட்டும் இல்லாமல் சில ஃபன் மூமெண்ட்ஸும் இருந்தது. இதை தவிர வந்து நாயக்கர் குட்டையில் போன லேக் கிளீனப் ஆக்டிவிட்டி இதெல்லாம் தான் வந்து இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதில் ஒரு குழி தோண்டி எப்படி வந்து ஒரு மரக்கன்று வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா எங்கள் கூட இந்த யோகியதா அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் குரூப் ஒருத்தங்க அவங்களே எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. எங்கள் டீம் மெம்பர் ஒருத்தங்க அஸ்வினி பிரியா, அவங்க தான் வந்து இப்போது மம்பட்டியில் வந்து மண் எடுத்து அடுத்து கன்று வைக்க போகிறாங்க. பொதுவாக நாங்கள் எங்கே ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அங்கே இருக்கிற அந்த ரெசிடென்ட்ஸ் ஆர் அந்த பீப்புளை, நார்மல் ஜென்ரல் பப்ளிக்கை வந்து மரக்கன்று வைக்க சொல்லி அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு வழக்கம். அந்த மாதிரி தான் இந்த ஈகோ பார்க்குக்கு வந்த ஒரு கப்புள்ஸ், ஒரு ஃபேமிலி, அவங்கள வந்து வைக்க சொல்லி அவங்க கூட ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. தவிர பார்த்திங்கன்னா இந்த இந்த 6 வாரமும் பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸோட ஒரு சில ஃபோட்டோஸ், கொஞ்சம் ஃபன் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், நாங்கள் செஞ்ச வேலையாகட்டும், எல்லாத்தையுமே ஒரு கோர்வையாக கோர்த்து தான் வந்து இங்கே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க.
அதே மாதிரி எங்கள் MSS ட்ரஸ்ட்டில் இருக்கிற பொதுவாக கிட்ஸு அவங்களோட பர்த்டே ஏதாவது வந்தது அப்படின்னா ஸ்டிக்கரில் வந்து அவங்கள விஷ் பண்ணுறதும் ஒரு வழக்கமாக இருக்குது. அப்படி தான் வந்து போன மாதம் பார்த்திங்கன்னா சால்வியஸ் ராஜ்னு எங்கள் டீமில் இருக்கிற ஒரு குட்டி மெம்பர் அவரோட ஃபோட்டோ இது பண்ணி அவருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். இதை தவிர இன்னொரு 2-3 பேருக்கு வந்தது, அதெல்லாம் அவங்க எல்லாரோட ஃபோட்டோவையும் கூட போட்டு பர்த்டே விஷ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கிட்ட நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்கள் டீமோட குட்டி மெம்பர் சால்வியஸ் ராஜோட பர்த்டே கேக் கட்டிங் ஃபங்க்ஷன். அதை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. எங்கள் பிளான்டேஷன் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த கேக் கட்டிங் ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன் மூமெண்ட்டாகவும் அதே நேரத்தில் எங்களுக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது அமைஞ்சுது. ஸோ அந்த கேக் கட்டிங் வந்து கிளிப்ஸை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு ஃபன் மொமெண்ட். சும்மா வந்து எங்கள் கணேஷ் பார்த்தீங்கன்னா கடப்பாறையை வெறுமனே அப்படியே தோளில் பேலன்ஸ் பண்ணிட்டு போனார். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து இங்கே மடிப்பாக்கமில் இருக்கிற நாயக்கர் குட்டையில் பண்ண லேக் கிளீனப் ஆக்டிவிட்டி. இது வந்து MSS Trust பார்த்தீங்கன்னா ExNora அமைப்பு கூட சேர்ந்து இந்த லேக் கிளீனப் ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ அங்கே பண்ண அந்த சில ஆக்டிவிட்டீஸை தான் நீங்கள் இந்த கிளிப்ஸில் பார்க்குறீங்க. இது எங்களோட அந்த பிளான்டேஷன் ஆக்டிவிட்டியை பள்ளிக்கரணையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து நாங்கள் இந்த க்ளீனப் ஆக்டிவிட்டியை மேற்கொண்டோம். இது ஒரு மாஸ் க்ளீனப் ஆக்டிவிட்டி. நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதில் நிறைய கொஞ்சம் புதர் மண்டி சில குப்பைகள் அதெல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அதை ஒரு நல்ல ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அந்த எங்களோட அந்த ஆக்ஷனை தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. எங்களோட லேக் கிளீனப் ஆக்டிவிட்டி நல்லபடியாக முடிஞ்சுது. இதே மாதிரி கடந்த 6 வாரமாக வந்து கைவேலி டு பள்ளிக்கரணை ஸ்ட்ரெச் அந்த பிளான்டேஷன் ஆக்டிவிட்டி நாங்கள் நல்லபடியாக முடித்தோம். அது ஒரு நல்ல அனுபவமாக எங்களுக்கு இருந்தது. எங்கள் MSS Trust ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ எங்கள் MSSக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். நீங்கள் LSS பண்ணணும். அதாவது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இந்த லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் சும்மா தான் கிடக்கு. அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. மேலும் உங்களை பல நல்ல காணொளிகளோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MSS Trust அன்பர்கள். நன்றி, வணக்கம்.